சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு. ஹாய் ஹலோ வணக்கம். என்னடா குங்குமத்தோட பொட்டோட இப்படி உட்காந்துருக்கவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இன்றைக்கி ட்ராவல் விளாக் தான். ரொம்ப நாளாச்சு இந்த விளாக் போட்டேவும். ஸோ அதனால் ட்ராவல் விளாக் போகலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி டீ வாங்க போயிருக்கான். ஸோ லக்கேஜ் ஃபுல்லாக இங்கே இருக்கா, அவன் அங்கே உட்காந்துருப்பான். நாங்கள் 2 பேர் தொண்டை கட்டுது. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். போயிட்டு ஒரு ஆளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். யாருக்குன்னா என் உடன் பிறப்புக்கு. அது வந்துட்டு போயிட்டு 2 வாரம் ஆச்சா. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபோன் போட்டு எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன்னா எங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணைக்கு ஃபோன் போட்டு பேசினேன். நான் சர்ப்ரைஸாக வரேன், ராஜேஷ்ட சொல்லாதான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கிடையில் என்னென்ன நடக்குதோ எல்லாமே கவர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேருவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டுவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் அவங்களுக்கு மல்லிகைப்பூண்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மதுரை மல்லிகைப்பூ அங்கே இருந்துச்சு. அப்படி அதை வாங்கிட்டு அதுக்கடுத்து தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவனை போய் சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். எதுக்காக போகிறோம்னாக்க கோயம்புத்தூரில் ஒரு ப்ரமோஷன் கோயம்புத்தூர்லேயும் திருப்பூரில் இருக்குது. ராஜேஷ்ட போயிட்டு அதுக்கப்புறம் ராஜா ரூபியன்கிட்ட போயிட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் இந்த ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரணும். இப்போ 5 o'clock கோயம்புத்தூரில் ஷூட்டு. இப்போ நாங்கள் கரெக்டாக 1 மணி ஆகுது, திண்டுக்கல் கிட்ட நிற்கிறோம். இங்கே இருந்துட்டு அதுக்கடுத்து நம்ம 5 o'clock போயிடுவாங்க. போயிட்டு அந்த ப்ரொமோஷன் முடிச்சுட்டு அப்புறம் ராஜேஷை போய் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ராஜா ரூபி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ப்ரொமோஷனை முடிச்சுட்டு அப்படியே மதுரை ரிட்டர்ன் வரணும். ஷாம் ஏன் வரலங்கன்னா, ஷாமுக்கு இந்த எதனா கிருஷ்ண ஜெயந்தி இதுக்கெல்லாம் நடக்குதுல்ல. ஸோ அதில் ஏதோ காம்படிஷனில் ஏதோ ஒரு சாங் மாதிரி படிக்கிறதுக்காக அவன் அதில் இருக்கான் ஒரு போல. ஸோ அதனால் அவனை கூப்பிட்டு வர முடியாமல் போச்சு. இல்லாட்டினா அவனும் சேர்த்தே கூட்டிகிட்டு வந்துடலாம். அவன் எங்கள் அண்ணங்கிட்ட வரணுன்னா தவிவியான். அவங்க அங்கே ஒரு குட்டி போயிருக்கிறதுனால ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா செட் ஆகி விளாண்டுப்பானுங்க. அதனால அவன் அங்கே வரணும்னு சொன்னேன். நான் தான் இல்லைடா அம்மா ப்ரொமோஷன் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாயிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ் மட்டும் இதில் 2 கட்டப்பையில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கேமராவுக்கு தேவையான மைக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ 2 ப்ரொமோஷன் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மதுரைக்கு போகலாம். அதுக்கிடையில் நம்ம எப்படிலாம் சர்ப்ரைஸ் கொடுக்குறோம், என்னெல்லாம் திங்ஸ் வாங்குறது எல்லாமே நான் கவர் பண்ணுறேன். அப்புறம் ப்ரொமோஷன் போய் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் திங்ஸ் வாங்கிட்டு போகணும். டிராஃபிக்கு கோயம்புத்தூர் ஆல்ரெடி எப்படி இருக்கும்னு தெரில, நான் அதோடு போகணும். ஸோ இப்போ காஃபி வாங்க போயிருக்கோம். காஃபி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் லேஸ் வாங்கிக்கூடான்னு சொல்லி லேஸ் போன ரெட் லேஸ் வாங்கி வச்சிருக்கேன், பச்சை லேஸ் வாங்க சொன்னால். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு மதியம் எதுவுமே சாப்பிடல. நான் சாப்பிட்டா வண்டி ஓட்ட முடியாது, அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அதனால நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவேன். இங்கே மட்டும் இல்லை, சேலத்துக்கு ப்ரொமோஷன் போவோம். சேலத்துக்குமே நாங்கள் காலைல இங்கேருந்து ஓட்டிகிட்டு போனோம்னா அங்கே 4 மணி நேரம் அங்கே போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் சாரி ப்ரொமோஷனில் முடிச்சுட்டு ஒரு 8-9 சேலம் மாற்றிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரப்போ நான் தான் ஓட்டிகிட்டு வருவேன். மதுரை வரைக்கும் ஓட்டுவேன். அவனுக்கு இன்னும் ட்ரைவிங் பழகலை. இன்னொரு விஷயம், அவன் இப்போ தான் 12th முடிச்சிருக்கான். குட்டி பையன் தான், சித்தி பையன். அதனால் அவன் ஓட்டவும் முடியாது நினச்சாலும். நான் தான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுவேன். பார்ப்போம் எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு தெரியுமா. இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அலைகிறோம். ஆனால் அதை நம்ம போட முடியல, நிறைய வீடியோ போட மாட்டேன். ரெஸ்க் எடுத்துகிட்டு நம்ம வண்டி ஓட்டி போயிட்டு வீடியோ விளாக் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் பச்சை லேஸ் வாங்க சொன்னால் ரெட்லுக்கு இது 1 மட்டும் வச்சுக்கோ, 2 பச்சை மாற்றிக்கோ. இது இல்லக்கா ஜூஸ் எதுவுமே இல்லையா? கலர் மில்க் ஷேக் மட்டும் தான் இருக்கு ஃபுல்லாவே. நம்ம கொண்டு போற மாதிரி இல்லையா? சரி போதுமா? இதுல மட்டும் 2 பச்சை. தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோ, உனக்கு ஏதாவது வாங்கிக்கோ. சரி, காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் அதை நான் எடுக்க மாட்டேன். இந்த தடவை ராஜேஷ் வீட்டுக்கு போனதுனால சரி சர்ப்ரைஸாக போகிறோம் இல்லையா, அதனால வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கேன். இதுக்கிடையில் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ நான் காஃபி குடிச்சிட்டு வரேன்.
நல்லா இன்னொரு டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டியிருப்போம். டீ வாங்க போயிருக்கான். டீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவோம். ஏன்னா சாப்பிட்டுட்டேன்னா எனக்குலாம் தூக்கம் வந்துடும். அதனால் டீ குடிச்சிட்டே மேனேஜ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஒரு டீ குடிக்க போயிருக்கோம். அவனும் வந்து அவ்வளோவா சாப்பிடவே மாட்டேங்கிறான். அதனால் அவனுக்கும் எனக்கும் டீ மட்டும் வாங்க போயிருக்கான். இப்போ வந்து ப்ரொமோஷன் முடிச்சு கிளம்பிட்டோம். ஸோ தம்பிக்கு மட்டும் குட்டி குட்டி திங்ஸ் மட்டும் வாங்கலாம். ஏதாவது விளாட்ற மாதிரி அந்த மாதிரி அதை மட்டும் வீடியோ கவர் பண்ணிட்டு ஸோ அங்கே போய் எங்கள் அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். வாங்கலாம். நம்ம மகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வண்டி மட்டும் வாங்கியிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து அங்கே போயிட்டு வேறு ஏதாவது வாங்கணும். வாங்கிட்டு அப்படி கிளம்பணும். என்னடா லைட்டு டிக்கி ஒழுங்கா அடைக்கலன்னு நினைக்கிறேன்டா. இதுக்கப்புறம் போயிட்டு வேற ஏதாவது வாங்கணும். வாங்கிட்டு எங்கள் அண்ணனுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். போய் பாப்பா என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு. பைத்தியமே எப்போ வந்த உங்க சித்தப்பா சொன்ன நீ இதே என் சித்தப்பாவா? பேச நீ வந்த எங்க சாமி அப்புறம் நான் சொன்னேன் நான் வரேன்னு சொல்லிட்டு வரலன்னு சொன்னேன்னா அதுக்கு வல்ல டவுஸ் எல்லாம் சவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு கோச்சுக்கு உட்காந்துருக்கியா? சும்மா சொன்னேன் லவுட் ஸ்பீக்கர் போட்டு அத்தை சும்மா சொன்னேன் நான் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசவே மாட்டேங்கியா? பேசவே மாட்டேங்கியா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நான் வரேங்கிறதுக்கப்புறம் சிரிச்சியா? இவனை அங்கே சுற்றி இங்கே சுற்றி 2 பேரும் பைக்கில் ஏறி உட்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். 3 பேர் மட்டும். நாங்கள் வந்து என் மண்டே இந்த பையன் பைக்கில் கூப்பிட்டு மண்டை சும்மாவே பறக்கும். 10,000ன்ற மாதிரி பறந்துருச்சு. காப்பி அடிச்சு விடுங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டுக்கே. அப்படியே இருந்தோமா இப்படி இறங்கிட்டோம். என்னன்னு பார்த்தாக்கா அங்கிட்டு பாதை இருக்கு இடையிலன்னு போய் பார்த்தா பாதையில சும்மா சுற்றி பார்த்த மாதிரி அந்த சரி ஏறி இந்த சரி இறங்கிட்டோம். சரியான காமெடி. ஃபைனலாக பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு விளாடுறதுக்காக கிளம்பிட்டோம். தேடிட்டு போகிறோம். நான் போயிருக்கேன். போயிட்டு
கவுண்டர் எடுப்பாங்க பாரு, அந்த இடத்துக்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸிட் வெளியில எங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வெளியில வந்தோம். ஸோ அதுதான் பெரிய ஒரு இன்னைக்கு ஃபுல்லாக எங்கூட சேர்ந்து மண்டபம் இடிச்சிட்ட மாதிரியே இருந்துச்சு. என்ன பிரச்சனை உனக்கு? இவனுக்கு எனக்கு ஒரே மாதிரி வாங்க. இந்த மாஸ்க் பார்த்து சொல்லுவாங்க, அந்த மாஸ்க் கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பாதம் தோளோடு எப்ப காப்பாத்துற? நீ உங்க அப்பா கூட உட்கார்ந்து இருந்த, காப்பாத்துல தெரியுமா?